சுபக்கோளாகிய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருப்பது இவையெல்லாம் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் தரும். இது ஜோதிட பாடம். உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 7 சனியும் ஒன்றும் செய்யாது. குரு பகவான் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வரப்போவதும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. 100% பெரிய பயம் கொள்ள தேவையில்லை. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யணும். காளியம்மன் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். பைரவர் வழிபாடு பண்ணணும். பொதுவாக பக்தி இருப்பவன் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற கடவுள்கள் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுங்க. அவசியம் கிரிவலம் போங்க. அண்ணாமலையாரை பாருங்க. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், இறுதி ஆண்டு படிப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு பரீட்சை எழுத போங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ராகுகேது பெயர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் வருகிறது. ஒரு மாதம் பாக்கி இருக்கும்போது 13/11/2026ஆம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி. குரு பகவான் கூட ராகு சேர்வார். மன்னிக்கவும், கேது சேர்வார். கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். அந்த குருவும் கேதுவும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் காலம் 6ஆம் இடம் வந்து ஒரு 6 மாத காலம். நவம்பர் முதல் ஜூன் வரை இருப்பார். குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் கருத்து உண்டு. குருவும் கேதுவும் சேர்ந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. குரு கேது சேராமல் பணக்காரங்களாக இருக்கவும் இருக்காங்க. ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களில் குருவும் கேதுவும் சேர்க்கை என்பது ஒரு தனி சிறப்பு என்பது. 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் எதிரி, கடன், நோய், விபத்து, வழக்கு இவைகள் அனைத்துமே பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் இடங்கிறது வந்து கெட்ட இடம், கெட்ட ஆதிபத்தை கொண்ட இடம். அந்த இடத்துக்கு கேது வரும்போது அத்தனையும் வந்து ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதிரி நாஸ்தியாகும், கடன் நிவர்த்தியாகும், விபத்து தவிர்க்கப்படும், நோய் வந்து தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத செல்வம் கூட வந்து சேரலாம், தசாபுத்தி சாதகமாக இருந்தால். ஏன்னா 6ஆம் இடம் ராகு கேதுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த இடம். அவர் கூட குரு சேரும்போது கோடீஸ்வர யோகம். இது யாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதுக்கு வந்து நம்முடைய வரம் அடிப்படையில் சாதகமாக இருக்க வேண்டும். தசாபுத்தி சாதகமாக இருக்கணும். ஆகவே 2026ஆம் ஆண்டு எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைய அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நாளும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நன்றி.